அதுக்கு முன்னால உங்க சம்மதம் இல்லாம நடந்த இந்த கல்யாணத்துக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு உங்க பையனையும் என் பொண்ணையும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க. என் பொண்ண ஆசீர்வாதம் பண்ணி உங்க வீட்டு மருமகளா வாழ வைங்க. உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததால இந்த வீட்டு மகாலட்சுமி இந்த வீட்டை விட்டே போயிட்டா. அது உங்களுக்கு தெரியுமா? என் பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். நீங்க பண்ண காரியத்தால அந்த கல்யாணமே தடைப்பட்டு போச்சு. நான் என் அண்ணனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போச்சு. இப்ப என் அண்ணன் பொண்ணு இந்த வீட்டை விட்டே போயிட்டா கோச்சுக்கிட்டு. அவ இப்ப எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவ மனசு வெறுத்து போய் எங்கேயோ இருக்கா. இப்போ அவ இருக்க வேண்டிய இடத்துல உங்க பொண்ணு வந்து உக்காந்துருக்கா. இவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு எப்படி என்கிட்ட இருந்து நீங்க மன்னிப்பை எதிர்பார்க்கறீங்க? நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன். என்னைக்குமே உங்க பொண்ண ஏன் மருமகளா நான் ஏத்துக்கவும் மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவங்கள ஏத்துக்கணும். நீங்க மனசு வைக்காம என் பொண்ணு நல்ல வாழ்க்கை வாழ முடியாதுமா. இதுல என் பொண்ணு மேலயும் உங்க பையன் மேலயும் எந்த தப்பும் இல்லம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க தான் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கணுமா. சின்னஞ்சிறுசுங்க, உங்க ஆதரவு இல்லைன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிருவாங்கம்மா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா. போதும் போதும், நிறுத்துங்க. பொண்ண பெத்தவங்க வீடு தேடி வந்துட்டீங்களேன்னு தான் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னால இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க தயவு செஞ்சு. கோவப்படாதீங்கம்மா, நாங்க போயிடுறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க இந்த பக்கமே வரமாட்டோம். என் பொண்ணை மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கங்க. எங்களுக்கு அது போதுமா. அப்பா விடுங்கப்பா. நீ சும்மா இருமா. பெரியவங்க பேசும்போது நீ பேசக்கூடாது. புள்ளைய பெத்தவங்க அவங்க பேச்ச கேட்கலன்னா கோவப்படதான் செய்வாங்க. நாம தப்பு பண்ணிருக்கோம். நாம தான் அமைதியா போகணும். சம்பந்தி, எங்க பொண்ணை ஏத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நாங்க இந்த பக்கம் வரவே மாட்டோம். சீதா, அத்தை, இவங்கள இங்க இருந்து உடனே போக சொல்லு. இல்லன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா, நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா வீடு தேடி வந்தவங்கள வெளியே போக சொல்லி அவங்கள அவமானப்படுத்தாதீங்கம்மா. ஏன்னா அவங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் கொஞ்சம் கவனமா நடந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுமா. பரவாயில்ல, அவங்க கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. அவங்க கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து பாத்துக்கிறோம் மாப்ள. நாங்க கிளம்புறோம். மதி, நாங்க வரோம்மா. அம்மா இருங்க. உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க விரும்பல. நானும் உங்க கூடவே வரேன். வேண்டாம் மதி. கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் இல்லாம தனியா பிறந்த வீட்டுக்கு வரக்கூடாதுமா. ஆமா மதி, நாங்க முறைப்படி மாப்பிள்ளையும் உன்னையும் அழைச்சிட்டு போற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். மதி, நீ எதுக்காக உன் அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும்? உன் புருஷன் ஆதி உன் புருஷன் போக சொன்னானா? ஆதி உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான்.
யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ என் தம்பியோட பொண்டாட்டி, நீ இந்த வீட்டோட மருமக. உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. நீ மட்டும் கிளம்பி உன் அம்மா அப்பாவோட போனா அக்க பக்கத்துல இருக்கவங்க என் தம்பியை தானே தப்பா பேசுவாங்க. அதனாலதான் சொல்றேன். நீ உள்ள போ. எங்க அக்கா சொல்றதுதான் கரெக்ட். மதி, நீ உள்ள போம்மா. இங்க மட்டும் என்ன வாழுது? எல்லாரும் என்ன பிடிச்சு போய் அந்த வீட்டுல இருக்காங்க. அந்த மாதிரி நீயும் இரு. உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இங்க பார், உன்னோட உரிமைய நீ என்னைக்குமே இந்த வீட்டுல விட்டே கொடுக்க கூடாது, புரியுதா? அப்படி இல்லைன்னா என் பொண்டாட்டி சீதா மாதிரி நீயும் அடிமையா தான் இருக்கணும். அதான் இந்த வீட்ல எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, இந்த வீட்ல யாரும் என் பேச்ச மதிக்கிறது இல்ல. அப்புறம் நீ மட்டும் எதுக்கு என் பேச்ச மதிக்கணும்? நீ எப்படி வேணாலும் உன் இஷ்டப்படி இருந்துக்கோ. அம்மா வேண்டாம்மா, நீங்க இவ்ளோ இறங்கி வந்து கேட்டும் அவங்க இறங்கலல. நானும் உங்க கூட வரேம்மா. மதி, பெரியவங்க கோவப்பட்டா அத பெருசா எடுத்துக்க கூடாது. அவங்க நிலைமையில யார் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. நீ எதையும் யோசிக்காத. ஆமா மதி, இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடுமா. அப்ப நாங்க வரோமா? வரோம் மாப்ள. வரோம். அங்கிள், ஆண்டி, நீங்க 2 பேரும் மதிய பத்தி கவலைப்படாதீங்க. அவளுக்கு இங்க எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க போங்க. கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அத்தையோட கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. வரோம் மாப்ள. வரோம் மாப்ள. மதி, இந்த வீட்டுல மாப்பிள்ள மட்டும் இல்லம்மா, அவரோட அக்கா, அண்ணன், அண்ணி, தங்கச்சி எல்லாருமே உனக்கு ஆதரவா இருக்காங்கம்மா. நீ தைரியமா இருமா. நாங்க கிளம்புறோம். வரோம் மதி, பாத்துரு. சரிம்மா. வரமா.